நேற்றுலேருந்து ஒரு மெசேஜ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, எம்கே ஸ்டாலின் சிஎம்மாக இருந்த டைமிங்கில் அந்த பிங்க் பேட்ரோல் உமன் சேஃப்டிக்காக ஒரு பேட்ரோல் கார் வந்து லான்ச் பண்ணாங்க. 80 காரை வந்து கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது சிஎம் விஜய் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 40 கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட மதிப்பீடு வந்து 2,90,00,000, கிட்டத்தட்ட 3 கோடி. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி டிஎம்கே கவர்மெண்ட் எவ்வளவு காசை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. உண்மையிலேயே அது உண்மையிலேயே தவறான விஷயம் தானே. ஏன் அப்படின்னா 40 காரை வந்து 3 கோடியில் வந்து விஜயால லான்ச் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் அதிகபட்சம் 80 காருக்கு என்ன பண்ண முடியும்? 6 கோடி தானே வந்திருக்கணும். ஆனால் 12 கோடி வச்சிருக்காரு எம்கே ஸ்டாலின். இது எந்த வகையில் சரி? இப்போ நமக்கு ஒரு கோபம் வந்திருக்குல்ல, அந்த கோபத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. இப்போ நமக்கு இருக்க கோபத்தை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஃபேக்சுவலாக நம்ம வந்து சில விஷயங்களை பார்ப்போம். எம்கே ஸ்டாலின் லான்ச் பண்ண கார் என்ன, சிஎம் விஜய் லான்ச் பண்ண கார் என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்கே ஸ்டாலின் லான்ச் பண்ணது ஹுண்டாய் கம்பெனியோட கிரெட்டா அப்படிங்கிற மாடல். சிஎம் விஜய் வந்து லான்ச் பண்ணது மஹிந்திரா கம்பெனியோட பொலேரோ மாடல். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மஹிந்திரா இந்தியன் கம்பெனி, ஹுண்டாய் வந்து ஜாப்பனீஸ் பேஸ்ட் கம்பெனி. இப்போ ஒரு இமேஜை நான் காமிக்கிறேன். அதில் இந்த 2 காரோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதாவது ஹுண்டாய் கிரெட்டா வந்து 12.94 லட்சம்ல ஆரம்பிக்குது. எக்ஸாக்டாக 13 லட்சம், அப்ராக்சிமேட்டாக 13 லட்சம். இது வந்து பேஸ் மாடலுக்கு. ஹை அண்ட் டாப் மாடல் போனீங்க அப்படின்னா 25.28 லட்சத்தில் ஹுண்டாய் கிரெட்டா வந்து சேல் ஆகுது. இதுவே நீங்கள் பொலேரோ போனீங்க அப்படின்னா, மஹிந்திரா பொலேரோ, உங்களுக்கு பேஸ் மாடல் 9.70 லட்சம். ஓகேங்களா? இதே டாப் அண்ட் போனீங்க அப்படின்னா 11.96 லட்சம். பார்த்தீங்களா? இதுதான் இந்த 2 காருக்குமான ப்ரைஸ் டிஃபரன்ஸ். ஏன் ஹுண்டாயோட கார் அதிகமாக இருக்குது, ஏன் மஹிந்திரா பொலேரோவோட கார் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை பண்ணோம்னா அது ஒரு கார் வீடியோவாக போயிடும். பட் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அன்காஸ்பீட் அப்படிங்கிற இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கார் அண்ட் பைக் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் A to Z வந்து உங்களுக்கு அந்த சேனலில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன் எம்கே ஸ்டாலின் லான்ச் பண்ண காரோட ரேட் அதிகமாக இருக்குது, ஏன் சிஎம் விஜய் லான்ச் பண்ண கார்ஸோட ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஹுண்டாய் கிரெட்டா அண்ட் பொலேரோ அப்படின்னு 2 கார் இருக்குது. பேஸ் மாடல் டு டாப் அண்ட் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. நம்ம பேஸ் மாடல் வேரியன்ஸை மட்டுமே எடுத்துக்குவோம். ஏன்னா 2 கவர்மெண்ட்டும் பேஸ் மாடலை மட்டும்தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்லேயே ஒரு கால்குலேஷன் போடுவோம். ஓகேங்களா? இப்போ அந்த கால்குலேஷனுக்கான இமேஜ் நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹுண்டாய் கிரெட்டாவோட பேஸ் மாடல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை பாருங்கள். 12.94 லட்சம் இன்ட்டு 80 கார் அப்படி போட்டோம் அப்படின்னா 10,35,00,000 ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு தேவையான சில மாடிஃபிகேஷன்ஸை அந்த காரில் கொடுத்துருக்கிறதால ப்ரைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 1 கோடி இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம். ஸோ 12 கோடி வந்திருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இதுவே நீங்கள் சிஎம் ஜோசப் விஜய் லான்ச் பண்ண பொலேரோ காரோட ப்ரைஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதோட பேஸ் மாடல் என்ன ப்ரைஸ் சொன்னோம்? 9.70 லட்சம் சொன்னோமா? ஸோ இப்போ நீங்கள் இந்த கால்குலேஷனை பாருங்கள். அதாவது 9.70 லட்சம் பேஸ் மாடல் கார் இன்ட்டு 40 போட்டோம் அப்படின்னா 3,80,00,000 ப்ரைஸ் இருக்குது. நமக்கு என்ன சொல்லியிருந்தோம்? கிட்டத்தட்ட 3 கோடி சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு 80 லட்சம் இருக்குது. மஹிந்திரா as இந்தியன் பேஸ்ட் கம்பெனி நமக்கு சில பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கும் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதால இந்த 80 லட்சம் கம்மியாகிருக்கும். ஓகேங்களா? இப்போது ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்துருச்சுங்களா? இப்போ நமக்கு எந்த லாஸும் நடக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகி இருக்கு.
ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம நார்மலாகவே போய் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்கும். பைக்குக்கே ஒரு 4 நாள் 5 நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. உடனே முன்னாடி மாதிரிலாம் போய் அங்கே வரிசையாக இருக்கும். நம்ம பொல்லாதவன் படம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்படியே வண்டி லைனாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு ஒரு வண்டியை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லாம் இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் நீங்கள் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்குது. நீங்கள் கார்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கார்ஸுக்கு மினிமம் 1 மந்த்தாவது வெயிட்டிங் பீரியட் இருக்கும். நீங்கள் புக் பண்ணி உடனே கையோட தான் கார் வாங்கிட்டு போக முடியாது. நீங்கள் புக் பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சோடனே உங்களுக்கு கார் வந்துருச்சு அப்படின்னு ஷோரூம்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் என்ன பண்ண முடியும், அந்த காரை டெலிவரி எடுக்க முடியும். அப்போது ஒரு காருக்கே வந்து உங்களுக்கு என்ன வெயிட்டிங் பீரியட் 1 மந்த் அப்படின்னா 40 காருக்கு வெயிட்டிங் பீரியட் என்னவா இருக்கும்? இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திரு ஜோசப் விஜய் சிஎம்மாக பதவியேற்று நமக்கு 1 மாதம் கூட ஆகலை. இந்த டைமிங்கில் 40 காரை அவர் உடனே ஆர்டர் போட்டு உடனே அது வெளியில் வந்து உடனே அதை அவர் லான்ச் பண்ணிட்டாரா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ப்ராஜெக்டும் முந்தைய டிஎம்கே கவர்மெண்ட்டால் முன்னெடுக்கப்பட்டது தான். அது இப்போ லான்ச் ஆகியிருக்கு. அது வெளியில் வரும்போது சிஎம்மாக விஜய் இருக்கார். அதனால் ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டராக அவர் அதை லான்ச் பண்ணியிருக்காரே தவிர இந்த ப்ராஜெக்டுக்கு சைன் பண்ணி இதை ஓகே பண்ணது திரு விஜயா இருக்க வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணத்தை மிச்சம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, பொலேரோ கம்பெனி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் வந்து என்ன அப்படின்னா திரு எம்கே ஸ்டாலினோட முன்னெடுப்பாக தான் இருக்கும். ஓகே, இந்த காரோட ப்ராஜெக்டுக்கும் தற்போதைய முதல்வர் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரி, ரெண்டுமே எம்கே ஸ்டாலின் தான் அப்படின்னா அதுக்கு ஏன் கரெக்டாக இப்போ ஏன் பொலேரோ? ரெண்டுமே பொலேரோவை வச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமாக வருமா இல்லையா? அப்படி பண்ணால் நமக்கு இன்னும் காசு மிச்சமாகிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எந்த பயன்பாட்டுக்கு இவர் காரை செலக்ட் பண்ணாரு அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும்ல. ஓகே, அந்த கிரெட்டா 80 கார் வச்சாங்க பார்த்தீங்களா, அது வந்து பிங்க் பேட்ரோல் உமன் சேஃப்டிக்காக. இப்போ பொலேரோ வாங்கியிருக்குது பேட்ரோல் கிடையாது, அது மருத்துவ பயன்பாட்டுக்கு கிராமப்புற பயன்பாட்டுக்காக வாங்கியிருக்குது. ஸோ ரெண்டோட யூசேஜும் இங்கே வேறு வேறு. ஸோ பிங்க் பேட்ரோல் அப்படின்னா அது வந்து ஒரு போலீஸ் வெஹிக்கிள். அது வந்து ஹை ஸ்பீடு இருக்கணும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போது மார்க்கெட்டில் இருக்க ஸ்டாண்டர்டான மாடல் இன்றைக்கி கரெக்டாக தான் வந்து ஹை சேல் போயிட்டு இருக்க ஒரு ஸ்டாண்டர்டான மாடலாக இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வேகமாக போய் ஆகணும், குயிக்காக ரீச் ஆகணும். அதனால் அங்கே கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே மருத்துவ பயன்பாட்டுக்கு கிராமப்புற பயன்பாட்டுக்கு அப்படிங்கும்போது ஹை ஸ்பீடு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இங்கே பொலேரோ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி என்ன பயன்பாட்டுக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிறத யோசித்து 2 வேரியன்ட் போயிருக்காங்க. பட் ரெண்டுமே முன்னாள் திமுக அரசால் முன்னெடுக்கப்பட்ட விஷயம்தான். அதனால் விஜய் சிஎம் ஆனதுக்கப்புறம் இங்கே பெரிய பணம் மிச்சமாகியிருக்கு அப்படிங்கிற அந்த பொய்யான செய்திகளை திரும்ப பரப்ப வேண்டாம். நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள், நீங்களே தேடி பாருங்கள். நாம் புத்திசாலியாக இருக்கணும், ஏமாளியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். இல்லை நான் திரும்ப திரும்ப ஏமாறுவேன், என்னை எல்லாரும் ஏமாற்ற அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. மீண்டும் வேறொரு டாபிக் எடுத்து பேசுவோம். தேங்க்யூ.